Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முதலமைச்சர் விஜய் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் செல்லும் நிலையில் வழி நெடுகிலும் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்பு தெரிவித்து வருகின்றனர். திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் சென்றிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அவரை பொதுமக்கள் வரவேற்பதற்குரிய காட்சிகளை காண முடிகிறது. முதலமைச்சர் ஆன பிறகு முதன்முறையாக கரூர் சென்றிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். அவரை வழிநெடுகிலும் பொதுமக்கள் உற்சாகமான வரவேற்பு அளிப்பதை காண முடிகிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் ஜோசப் விஜய் கரூர் வந்தடைந்திருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேகா பிரச்சார கூட்டம் நடைபெறும் போது அந்த கூட்ட சிக்கி தவித்து உயிரிழந்த 41 குடும்பங்களில் 32 பேருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி நியமன ஆணையை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் வழங்குகிறார். அதற்காக தான் இன்று காலை 9:30 மணி அளவில் சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் புறப்பட்டு திருச்சி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருச்சி விமான நிலையத்திலிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்ட முதல்வர் விஜய் அவர்களுக்கு திருச்சி இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள், பொதுமக்கள் மற்றும் ரசிகர்கள் என அனைவருமே திருச்சி விமான வாயிலிருந்து கிட்டத்தட்ட சுமாராக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். மலர்தூவி ஆரவாரம் பெற்று விசில் அடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். அங்கு திருச்சி விமானத்திலிருந்து புறப்பட்ட முதல்வர் விஜய் அவர்கள் டிவிஎஸ் டோல்கேட், பழைய பால் பண்ணை, சஞ்சீவி நகர், ஓடதுறை, சத்திரம் பேருந்து நிலையம் வழியாக வந்து நேரடியாக கரூர் சாலையை தொட்டு அது கரூர் சாலை வழியாக வந்து கொண்டிருக்கிறார். அந்த நிலையில் வரக்கூடிய பகுதி முழுவதும் ஆங்காங்கே பொதுமக்கள் மற்றும் தாவேகா நிர்வாகிகள் தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். தற்போது கரூர் வந்தடைந்திருக்க தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு கரூர் இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள், பொதுமக்கள், தொண்டர்கள் என அனைவருமே சாலைகள் இருபுறமும் அமைக்க தடுப்புக்குள் உள்ளே என்று முதல்வருக்கு உற்சாக வரவேற்பு மலர்தேவி அளித்து வருகிறார்கள். இளைஞர்கள் மற்றும் பெண்கள் விசில் அடித்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரும் காட்சி நம்மால் பார்க்க முடியும். இன்னும் சற்று நேரத்தில் கரூர் இருக்கக்கூடிய வெண்ணெய் மலை பகுதியில் சுமாராக 10 ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள மக்கள் சந்திப்பு மேடையில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொள்வதற்காக தாவேகா நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என சுமாராக 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அந்த 5000 நபர்களுக்கும் QR கோடு பொருந்திய அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. அந்த QR கோடு பொருந்திய அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே மக்கள் சந்திப்பு நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்வதற்கு காவல்துறை அனுமதித்து வருகிறார்கள். முறையாக அதை ஸ்கேன் செய்து சோதனை செய்த பிறகும் அந்த நபர்களை முழுமையாக சோதனை செய்த பிறகுதான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும் அந்த மக்கள் சந்திப்பு அரங்கத்திற்கு உள்ளே அனுப்பப்படுகிறார்கள். இந்த அரங்கத்தில் 5000 பேரும் அமரக்கூடிய இருக்கைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் ஒரு புறமும் பெண்கள் ஒரு புறமும் தனித்தனியே அமர்வதற்கான இருக்கைகளும் தற்போது அமைக்கப்பட்டு அதில் பெண்கள் ஆண்களும் தனியாக அமர வைத்துள்ளார்கள். பெண்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி முழுவதுமே பெண் காவலர்களும், ஆண்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி முழுவதும் ஆண் காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய அந்த நிர்வாகிகளுக்கு தேவையான அடிப்படை வசதியான குடிநீர், கழிவறை வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் ஏற்பட்ட உடனடியாக அதை சரி செய்வதற்காக தீயணைப்பு வாகனங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் சோர்வு ஏற்பட்டால் அவர்களுக்கு முதல் உதவி அளிக்கும் வகையில் தற்காலிக மருத்துவ முகாம் மற்றும் ஆம்புலன்ஸ் நிலை வைக்கப்பட்டுள்ளது. இது போன்ற அனைத்து விதமான நடவடிக்கை தாவேகா கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து ஈடுபட்டுள்ளார்கள். இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பிற்குரிய வெண்ணெய் மலை பகுதி வழியாக வரக்கூடிய முதல்வருக்கு வழிநெடுங்களும் சாலை புறமாக உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக தாவேகா நிர்வாகிகள் சாலையோரம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த நிகழ்ச்சி நடைபெறும் மேடைக்கு வருகை தரவுள்ளார். அதற்கு முன்பாகவே அமைச்சர்கள் ராஜ்மோகன், முஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனன், நிர்மல்குமார் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்கள் தற்போது விழா மேடைக்கு வந்துள்ளார்கள். மேலும் அந்த விழா மேடை சுற்றிலும் தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஆய்வு பணியிலும் மேற்கொண்டு வருகிறார்கள். எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக
இந்த விழா நடக்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி அரங்கத்தை சுற்றிலும் 2000க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சந்தேகப்படும் படியாக நபர்கள் யாராவது இந்த பகுதி சுற்றித் இருந்தால் உடனடியாக அவரை கைது செய்து விசாரணை மேற்கொள்ளவும் காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளார்கள். அதன்படிதான் காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த மக்கள் சந்திப்பில் நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய அந்த தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து உரையாற்ற உள்ளார். குறிப்பாக கரூரில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தவேகா தேர்தல் பரப்புரையின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் ஒரு சோகத்தை உலகம் முழுவதும் ஏற்படுத்தியது. அந்த சோகத்தின் பின்புதான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தவேகா தலைவர் விஜய் அவர்கள் சென்னைக்கு வரவழைத்து ஆறுதல் கூறினார் மற்றும் அவர்களுக்கு நிவாரணம் ரூபாய் 20 லட்சம் நிவாரணமும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து தேர்தல் முடிந்த பிறகு தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக கரூர் மாவட்டத்திற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்று வருகை தரவுள்ளார். அது பெரும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த மக்கள் சந்திப்பில் அந்த செப்டம்பர் 2027 அந்த தேதி அன்று நடைபெற்ற அந்த துயர சம்பவம் குறித்து பொதுமக்களிடையே விரிவாக எடுத்து உரைக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து தவேகா ஆட்சி இந்த தேர்தலில் போட்டியிடும் போது சந்தித்த சிக்கல்கள், அது கடந்து வந்த பாதைகள் மற்றும் ஆட்சி அமைக்கும் போது பெரும்பான்மையாக இடங்களை வெற்றி பெற்றாலும் ஆட்சி அமைப்பதற்கு ஏற்பட்ட சிக்கல்கள், யார் அதற்கு காரணம், தவேகா ஆட்சி அமைத்தாலும் 6 மாதம் காலம் அமைதியாக இருப்போம், தவறுகளை சுட்டி காட்டுவோம் என்று சொன்ன எதிர்கட்சிகள் 6 நாட்களுக்குள்ள அமைதியாக இல்லாமல் தொடர்ந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார்கள் என்பது குறித்தும் முதல்வர் விஜய் அவர்கள் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதே போன்று சட்ட ஒழுங்கு பிரச்சனை, தவேகா தேர்தல் அறிக்கையில் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட உள்ளது, இதுவரை என்னென்ன வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டு உள்ளது என்பது குறித்தும் புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படுவது குறித்தும் இடைக்கால பட்ஜெட்டில் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் மற்றும் மக்கள் பயன்பெறும் வகையில் தவேகாவில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்தும் மக்கள் சந்திப்பில் விஜய் அவர்கள் பேசுவார்கள் என கூறப்பட்டு வருகிறது. இந்த குறிப்பாக மேகதாது, அது விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்தவரை மேகதாதுவில் குறுக்கே கர்நாடக அரசு கட்டப்படக்கூடிய அந்த அணையை தடுப்பதற்கான நடவடிக்கை மாநில அரசு, தமிழ்நாடு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, மேலும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது என்பது குறித்தும் விவசாயிகளுடைய குறைகளை தீர்ப்புறம் அவருக்கு அறிவித்த தேர்தல் வாக்குறுதி முழுமையாக நிறைவேற்றுவது குறித்தும் இந்த மேடையில் விஜய் அவர்கள் பேசலாம். புதிய அறிவிப்புகள் குறித்தும் பேசலாம். குறிப்பாக கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை வளர்ச்சி பணிகள் என்னென்ன நடைபெற்று வருகிறது, என்ன புதிய திட்டங்கள் கொண்டு வரப்போறோம், பெண்களுக்கான பாதுகாப்பை எவ்வாறு உறுதி செய்யப்படுகிறது என்பது குறித்தும் இந்த மேடையில் அரசியல் ரீதியான அனைத்து கருத்துக்களுக்கும் இந்த மக்கள் சந்திப்பில் விஜய் அவர்கள் பேசுவதாக கட்சி நிர்வாக தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி முடித்த பிறகு இங்கிருந்து சாலை மார்க்கமாக கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள சுற்றுலா மாலைக்கு செல்கிறார். அடுத்து கரூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள், அரசு துறை சார்ந்த அதிகாரிகளுடன் சிறிது நேரம் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை புதிய திட்டங்கள், ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எவ்வாறு செயல்பட்டு வருகிறது, அவற்றுக்கு என்னென்ன தற்போதைய நிலை என்ன நிலை என்பது குறித்து கேட்டறிய உள்ளார். அதன் பின்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் அந்த கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தவேகாவுடைய தேர்தல் பரப்பின் போது கூட்டரசுக்கு உயிரிழந்த 41 குடும்பங்களில் 32 நபர்களுக்கு அந்த கருணை அடிப்படையில் அரசு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்வில் பங்கேற்கிறார். அந்த பங்கேற்று ஒவ்வொரு குடும்பமாக அழைத்து அவருக்கு மீண்டும் ஆறுதல் கூறி அவருக்கு இந்த அரசு பணி நியமன ஆணையை வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து அங்கேயே இந்த கரூர் மாவட்டத்தில் தோல் இல்லாமல் கால்நடைகள் உள்ளிட்ட பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலையை அமைவதற்கான அடிக்கல் நாட்டு விழா சுமாராக 1700 கோடி மதிப்பீட்டில் அந்த தொழிற்சாலை அமையப்பட உள்ளது. அதுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் அந்த மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கிலே நடைபெற உள்ளது. இந்த தொழிற்சாலை மூலமாக 13,500 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. அந்த திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார். பின்பு அந்த மக்களிடையே சிறிது நேரம் உரையாடிவிட்டு அங்கிருந்து சாலை மார்க்கமாக மீண்டும் திருச்சியை நோக்கி செல்கிறார். திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் இன்று இரவு 7 மணிக்குள் சென்னை வந்தடைகிறார். சென்னையிலிருந்து தலைமறைமுகம் அவருடைய இல்லம் செல்கிறார். அதற்கான பாதுகாப்பு பணியில் காவல்துறை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். கரூர் மாவட்டம் முழுவதும் குறிப்பாக திருச்சி மத்திய மண்டலம், மதுரை மண்டலம் இருக்கக்கூடிய காவல்துறையினர் 6000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கரூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போன்று விஜய் அவர்கள் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு மீண்டும் திருச்சி செல்லும் வரை ஆங்காங்கே தவேகா நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பிறகு கரூருக்கு இந்த 2 நிகழ்வில் பங்கேற்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் நடந்த பிறகு விஜய் வருகை தருவதால் பெண்கள் மற்றும் அந்த தவேகா நிர்வாகி மிகவும் உற்சாகம் அடைந்துள்ளார்கள். தவேகா ஆட்சியை பற்றி யார் எந்த குறை கூறினாலும் நாங்கள் அதை கண்டுகொள்வதில்லை,
வரை இந்த தாவேகா ஆட்சி சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இனி வரும் காலங்களிலும் விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக இருப்பார். அவரை காண்பதற்காகவே நாங்கள் இங்கு ஆவலோடு காத்துக் கொண்டு இருக்கிறோம் என காலை 6 மணி முதலே இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நிர்வாகிகளும் பொதுமக்களும் பெண்களும் வருகை தந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அவர்கள் இந்த விழா மேடைக்கு வருகை தர உள்ளதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சாலைகளுடைய வாகனங்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த திறந்தவெளி வாகனம் முழுவதும் சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஊடகத்துறை நிருபர்கள் புகைப்படைக்காரர்களை பாதுகாப்பு நலனை கருதி அங்கிருந்து அப்புறப்படுத்தி அருகில் இருக்கக்கூடிய ஒரு கூடாரத்தில் அமர வைத்துள்ளார்கள். ஆகிய முதல்வரை சுற்றியும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சி முடியும் வரை இந்த விழாவில் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்படாமல் இருப்பதற்காக இந்த விழா அரங்கம் முழுவதும் சிசிடிவி கேமராவை பொருத்தப்பட்டு காவல்துறை உயர் அதிகாரி கண்காணிக்கப்பட்டு வருகிறது. தற்பொழுதைய கள நிலவரத்தை பகிர்ந்தமைக்கு நன்றி தீபன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.